குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய யாருமே பார்த்தீங்கன்னா, கேர் பண்ணிக்கவே மாட்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. மகா போயிட்டு, "உன் பேர் என்னம்மான்னு?" கேட்கும்போது, அந்த குழந்தை அழகா பேர் சொல்லுது. "உன் பேரும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க அந்த சித்ராதேவி யார் என்னன்னே தெரியல. இந்த குழந்தைகிட்ட போய் பேசுறேன், "வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னது இப்படிலாம் பேசுறீங்க அத்த? அவ ஒரு குழந்தை, அழகா இருக்கா" அப்படின்னு சொல்லி. பாட்டி பார்த்தீங்கன்னா, சித்ராதேவி திட்டுறாங்க. "மகாவுக்கு தெரிஞ்ச இங்கீதம் கூட உனக்கு தெரியல. அது ஒரு குழந்தை. அதுகிட்ட எப்படி பேசணுன்றது உனக்கு தெரியாதா?" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த குழந்தை பசிக்குதாம்மா, ஏதாவது தரட்டுமாம்மான்னு சொல்றாங்க. சாப்பிடறதுக்கு பாலு, பிஸ்கெட் எல்லாமே குடுக்குறாங்க. ஆனா சித்ராதேவிக்கு சுத்தமா அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ள வந்தது புடிக்கல. எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைய யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. மகா பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா கூப்பிட்டு கௌதம் கிட்ட, "நீங்க தானே அந்த குழந்தைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயய்யோ! நான்லாம் எதுவும் கிடையாது. நான் சின்ன சின்ன தப்பு பண்ணுவேனே சரி, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது" அப்படின்றாங்க. உடனே சித்ராதேவி, "என்னடா கௌதம், இந்த வேலைய நீ தானே பார்த்த" அப்படின்றாங்க. "அம்மா என்னம்மா நீயே என்ன கோத்து விட்டுற போலம்மா இந்த பிரச்சனையில. நான் எதுவும் பண்ணலம்மா." "நீ தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உன்ன சும்மாவே விட மாட்டேனான்னு" சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு